அப்பு, இங்கே பாரேன், இன்னைக்கு நான் தான் உனக்கு டீச்சர். ஓகேவா? நீ எப்படி ஆனா அவனை போடணும்னு நான் சொல்லித்தரேன். முதல்ல இந்த பேனாவை பிடிச்சிக்கணும். அப்புறம் இந்த ஒயிட் போர்டில் எப்படி ஆனா போடணும். சரியா அப்பு? ஆனா எப்படி போடணும்? நான் அக்கா பார்த்தியா, அக்கா டீச்சருங்கிறதுனால உடனே போட்டேன்னா, இப்போ இதை ரெப் பண்ணிவிட்டு எப்படி போடணுன்னு உனக்கு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு போடணும். அப்புறம் அதுலேருந்து கீழே கொண்டு வந்து லெஃப்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். அப்புறமா லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் கோட் போடணும். அதுக்கப்புறமா ஒரு கோடு போடணும். அவ்வளோதான். இதுதான் ஆனால் இங்கே பார்த்தியா, இந்த மாதிரி நீ ட்ரை பண்ணுறியா? என்ன பண்ணுறது, உங்கள் அம்மா கொஞ்ச நேரம் உன்னை என்கிட்ட விட்டுட்டு போனாங்க. எனக்கு வேறு வழி இல்லையே. இப்போதைக்கு நீ தான் எனக்கு ஸ்டூடெண்ட்டு, அதனால உன்னை வச்சு தான் நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். அழுது கத்திட்டு ஊரை கூப்பிட்றாத. அக்காவோட சோட்டோ, என்னடா பண்ணுற? போர் வாட்டர் முடிஞ்சிருச்சு, பவர் கட் ஆயிடுச்சு சோட்டோ. தண்ணி இல்லை. நம்ம வெளியில் எப்போவும் கொஞ்சம் தண்ணி வைப்போம்ல, பறவைகள்லாம் வந்து குடிக்கிறதுக்கு. தண்ணி இல்லை. அந்த அடிபைப்பில் போய் கொஞ்சம் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் தண்ணி எடுத்துகிட்டு வரியா? நான் இங்கே வெளியில் வச்சுட்டு போகிறேன். நான் அந்த அடிபைப்பில் தண்ணி வருதான்னு பார்த்துட்டு வரேன். இல்லைனா இதிலே நானும் பிடிச்சிடுறேன். கொஞ்சம் வாடா சோட்டோ. கொஞ்சம் நேரம் கழித்து அப்போட விளாட்லாமா? வரியா? கொஞ்சம் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறியா? வா வா, ஓடி வா. நான் வரேன் அம்மா, நான் வரேம்மா. அம்மா, அப்போது கொஞ்ச நேரம் அந்த ஆண்டி பார்த்துக்க சொன்னாங்க. ஆனால் அவன் உட்காந்துக்கிட்டே தூங்குறாம்மா. நான் அவனுக்கு கிளாஸ் மிஸ்ஸாக டீச்சர் மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேனா, பட் இங்கே பாருங்களேன், அவன் தூங்கிட்டு இருக்கான். அம்மா, அசிங்கப்படுறது எப்போவுமே வழக்கமாயிடுச்சு. அம்மா, அந்த அடிபைப்பில் நான் தண்ணி பிடிச்சி தரேன். நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க. வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள், நான் வந்து தண்ணி பிடிச்சி தரேன். அம்மா, சில்வரில் தூக்குவாளி மாதிரி இருக்குல்ல, இங்கே பாருங்கள், இதில் பிடிச்சி கொண்டு வந்து தண்ணி ஊற்றுறேன். அங்கே ஏதாவது பெரிய பாத்திரம் வைங்க, ஒரு 2-3 தடவை கொண்டு வந்து நானே ஃபில் பண்ணிடுறேன். கரண்ட் சாயந்தரம் தான் வருமாம்மா, நீங்கள் ஏன் தண்ணி பிடிச்சி வைக்கல? சரி பரவாயில்ல, விடுங்க. ப்ரௌனி, ஜாக்கி 2 பேரும் வருவாங்க. அந்த டாக்ஸுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தனியாக ஒரு கிண்ணம் வைங்க, அதில் தண்ணி பிடிச்சி தரேன் அவங்க 2 பேருக்கும். நான் மாடியில் போய் ஒரு வாளி மட்டும் தண்ணி வச்சுட்டு வரேம்மா, நம்ம பேர்ட்ஸ் குடிக்கட்டும். ஓகே அம்மா. அம்மா, என்ன ஆளை காணோம்? அப்போ இங்கே வெயிட் பண்ண அக்கா, வந்துடுறேன். தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்துடுறேன், சரியா? இங்கே பற்றியா, தண்ணி ஊற்றுறேன். அம்மா, அது ஃபுல்லப் பண்ணிட்டேம்மா. என்ன பண்ணணும்னு பாருங்கள். நான் ரெடிம்மா, ஃபுல்லப் பண்ணி முடிச்சிட்டேன். எனக்கு தனியாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஏதாச்சும் கொடுங்கம்மா, அதில் அந்த டாகிக்கு தண்ணி வச்சுட்டு போகிறேன். நான் போகிறேம்மா, எனக்கு வேலை இருக்குது. அவனுக்கு ஏபிசிடியெல்லாம் சொல்லித்தரேன். ரொம்ப தேங்க்ஸ் சோட்டு. இந்த பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் கொண்டு வந்து அந்த ஜாக்கிக்கு தண்ணி வச்சிடுறேன். அது வந்து தண்ணி குடிக்கட்டும். அதே மாதிரி மாடியிலையும் போய் கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்டா. சரி, என்ன விஷயம்? ஏன் அப்புவை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு தூங்குற பையில போட்டு அணத்திக்கிட்டு இருக்க? அவனை கொண்டு போய் அவங்க வீட்டில் விடு, இல்லைனா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து போடு, பெட்டு மேலே அவன் தூங்கட்டும். ஏன் சோட்டு இப்படி பண்ணுற? விளாட வேற யாரும் வரலையா அவங்க கூட இன்னைக்கு? அம்மா, சும்மானு இருங்கம்மா, யாரும் விளாட்றதுக்கு வரல. அப்போவை தான் கொஞ்ச நேரம் அவங்க அம்மா பார்த்துக்க சொன்னாங்க. அப்போவை நான் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்க வைக்க போகிறேன். ஆனால் அவனா ஏபிசிடி லெட்டர்ஸ்லாம் கற்றுக் கொடுக்க போகிறேன். நீ வா அப்போ, நம்ம ஏபிசிடி போடலாம். இந்த பக்கம். ஐயோ, இவ்வளோ நேரம் பேனாவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போயிட்டேனே தண்ணி பிடிக்கிறதுக்கு. எழுத மாட்டேங்குதே இந்த போர்டு. அச்சோ, வீணாக போயிடுச்சு. அப்போ பரவாயில்ல, நான் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், ஓகேவா? இங்கே வா. இங்கே பார்த்தியா, இந்த பக்கம் ஒரு கோடு, அப்புறம் இந்த பக்கம் ஒரு 2 கிராஸ் லைன் போட்டுட்டு சென்டராக ஒரு கோடு போட்டோன்னா ஏ வந்துடும். அப்போ இங்கே பார்த்தியா, இப்படியே கிரிக்கிட்டே இருந்தோன்னா அந்த பிளாக் மார்க் நல்லா வந்துடுது. ஓகே, வெல்டன். இப்போ இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணி விட்டுட்டு புதுசாக நம்ம ஏ போடுவோமா? இங்கே பாரு. ஐயோ, என்ன அப்போ அழுகிற? அழுகாத. சுச்சோ, இது என்ன வம்பா இருக்கு? இவனை போய் தூங்க போட்டுருவோமா? பார்த்தியா, நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நீ போடுறியா? ஏ போடுறியா? அப்போ தூங்காத மா, இங்க பாருங்கம்மா, இவன் தூங்கிக்கிட்டே இருக்காமா. இவனுக்கு இது தூங்குற நேரம் போல இருக்குமா. இந்த பக்கம் ஒரு கோடு, இந்த பக்கம் ஒரு கோடு, நடுவில் ஒரு கோடு, இந்த மாதிரி போட்டோம்னா அது கேபிட்டல் ஏ. ஒரு ரவுண்டு போட்டு ஒரு வால் வச்சோம்னா அது ஸ்மால் ஏ. ஓகே, நம்ம ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கற்றுக்குவோம். ஷோட்டோ, இவ்வளோ அடாவடித்தனம்லாம் பண்ணாத. தூங்குற பிள்ளைய வச்சுக்கிட்டு ஏன் இந்த பாடு படுத்துற? கொண்டு போய் அவனை வீட்டுக்குள்ளே முதல்ல தூக்கிட்டு போய் போடு, தூங்கட்டும். ஐயா, உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நீ டீச்சராக நடிக்கிறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? பப்பி ராணியெல்லாம் வரலையா இன்னைக்கு? ஐயோ, அப்பு பாவம் மாட்டிக்கிட்டான். நீ வாடா அப்பு, நம்ம போய் தூங்கலாம். உனக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் சூட்டு இப்படி பண்ணுற?
போய் விளையாடு போ, மற்றவங்களோட போய் விளையாடு. அப்புவை விடு, நீ வாடா செல்லக்குட்டி, நம்ம போய் தூங்கலாம். ஐயோ இந்த பிள்ளை வீட்டில் இருக்கிறதும் போதும் நம்மளை போட்டு பாடா படுத்துது.